We respect our community and don't promote any form of gambling which may be dangerous or harmful to the society. This is a video for analytical and educational purpose of a cricket match and the preview is knowledgeable to the audience. இந்த சீசன்ல பவர் பிளே ஓவர்ஸ்ல அதிக விக்கெட்ஸ் எடுத்த அணிகள் லிஸ்ட்ல பார்த்தோம்னா பஞ்சாப் டீம் 9th பிளேஸ்ல இருக்காங்க. இதுவரை பவுல் பண்ண 13 இன்னிங்ஸ்ல 15 விக்கெட்ஸ் மட்டும் தான் எடுத்திருக்காங்க. ரொம்ப சுமாரா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. வரக்கூடிய போட்டியிலும் இதே போல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கிற பட்சத்துல அது ரொம்பவே சிக்கல் வரும் அவங்களுக்கு. ஏன்னா கட்டாய வெற்றி நோக்கி காத்துட்டு இருக்காங்க. ஒருவேளை பவர் பிளே ஓவர்ஸ்ல விக்கெட்ஸ் எடுக்க தவறும் பட்சத்துல லக்னோ டீமுடைய ஓபனர்ஸ் டாமினேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரீசனா நம்ம வந்து பார்த்துட்டு வரோம். மிச்சல் மார்ஷ் ஆகட்டும், ஜோஸ் இங்கிலீஷ் ரெண்டு பேருமே சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க. அதனால இந்த போட்டியில பஞ்சாப் டீமுடைய பவர் பிளே பவுலர்ஸ் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்களா இல்ல அகைன் லக்னோ டீமுடைய ஓபனர்ஸ் டாமினேட் பண்ணுவாங்களா? டீடைலா ஸ்டாட்ஸோட பார்க்கலாம். வெல்கம் டு தி ஸ்டாட்ஸ் ப்ரிவ்யூ பிரசன்டட் பை குவிக் ஸ்டாட்ஸ் அனலைசர். இந்த வீடியோல லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் IPL 2026 மேட்ச் நம்பர் 68ஓட ப்ரீ மேட்ச் அனலைசிஸ் அண்ட் ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் பத்தி டீடைலா பார்க்கலாம். இந்த மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா 23rd மே சாட்டர்டே நைட்டு 7:30க்கு ஆரம்பிக்க போகுது ஏக்னா கிரிக்கெட் ஸ்டேடியம் லக்னோல. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல இன்டெப்தான ஸ்டாட்ஸ் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய சேனல்ல வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோல வரக்கூடிய ஸ்டாட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. ஒவ்வொரு வீடியோஸும் நிறைய மணி நேரம் செலவு பண்ணி தான் மேக் பண்ணிருக்கோம். அப்படி இருக்கையில நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்ஸ் ஆகட்டும், ஷேர் ஆகட்டும் கண்டிப்பா நம்ம மோட்டிவேட் பண்ணும். உங்ககிட்ட ஹை பாயிண்ட்ஸ் அவைலபிளா இருந்துச்சுன்னா மறக்காம அதையும் கொடுங்க. நம்மளுடைய சேனல்ல இன்னும் நிறைய பேருக்கு எடுத்துட்டு போறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. மறக்காம அந்த லிங்க் கிளிக் பண்ணி அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் ஆகட்டும், ஸ்ட்ராட்டஜி ஆகட்டும் எல்லாமே நான் தான் ஷேர் பண்ணுவேன். அதனால மறக்காம அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. முதலாவதா டீம் ஹெட் டு ஹெட் அண்ட் வென்யூ ரெக்கார்ட் பார்க்கலாம். இந்த ரெண்டு அணிகளும் இதுவரை 7 முறை மோதி இருக்காங்க. இதுல 4-3ன்னு பஞ்சாப் டீம் தான் லீட் பண்றாங்க. லாஸ்ட் 3 இயர்ஸ் பாத்தீங்கன்னாலும் பஞ்சாப் டீம் தான் லீட் பண்றாங்க 3-1. இந்த கிரவுண்ட்ல 3 மேட்ச் பிளே பண்ணதுல 2 போட்டியில பஞ்சாப் டீமும் 1 போட்டியில லக்னோ டீமும் ஜெயிச்சிருக்காங்க. வென்யூ ரெக்கார்ட் பார்த்தோம்னா லக்னோ டீம் அவங்களுடைய ஹோம் கிரவுண்ட்ல இதுவரை 26 IPL மேட்சஸ் பிளே பண்ணியிருக்காங்க. அதுல 11 மேட்சஸ்ல மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க. வின் ரெக்கார்ட் 42% இருக்கு, சுமாரா தான் இருக்கு. பஞ்சாப் டீம் இங்க பிளே பண்ண 3 மேட்ச்ல 2 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பிச் அண்ட் வென்யூ ரிப்போர்ட் பார்க்கலாம். இந்த கிரவுண்ட்ல கூட பிச் கண்டிஷன் எப்பவுமே பார்த்தோம்னா கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும். லாஸ்ட் 2 இயர்ஸ் அதாவது 2024 அண்ட் 25 இந்த சீசன்ல மட்டும்தான் பேட்டிங்க்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்துச்சு. ஏன்னா மோஸ்ட்லி ரெட் சாயில் பிச்சில் பிளே பண்ணியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தோம்னா பேட்டர்ஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆவாங்க. 2022-23 சீசன்லாம் மேக்ஸிமம் வந்து 140லேருந்து 160 இந்த ரேஞ்சுக்குள்ள தான் ரெஜிஸ்டர் ஆகும். அந்த மாதிரி தான் இப்போ இந்த சீசன்ல நடந்திருக்கு. டோட்டலா இந்த சீசன்ல 6 மேட்ச் நடந்ததுல 4 போட்டியில பார்த்தோம்னா ஃபர்ஸ்டா பேட் பண்ண டீம் 140லேருந்து 160 இந்த ரேஞ்சுக்குள்ள தான் அடிச்சிருக்காங்க. லாஸ்ட் 2 மேட்சா தான் பேட்டர்ஸ் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பிச் கண்டிஷன் பேட்டிங்கு நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஒரு ரெயின் அஃபெக்டட் மேட்ச்ல பார்த்தோம்னா ஃபர்ஸ்டா பேட் பண்ண லக்னோ டீம் 209 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. இதுவே லாஸ்ட் மேட்ச்ல பார்த்தோம்னா CSK ஃபர்ஸ்டா பேட் பண்ணும்போது 180+ அடிச்சிருந்தாங்க. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு நியூட்ரல் ஸ்கோர் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அதாவது 170லேருந்து 190 இதுக்குள்ள நம்ம எதிர்பார்க்கலாம். ஒருவேளை பேட்டர்ஸ் இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படிங்கும்போது 200 ரீச் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டாஸ் ரன் பார்த்தோம்னா மோஸ்ட்லி இங்க டாஸ் ரன் பண்ண கேப்டன் பவுலிங் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. நைட் கேம்ஸ்ல லாஸ்ட் 2 இயர்ஸா நடந்த 19 மேட்சஸ்ல பார்த்தோம்னா 16 மேட்சஸ்ல டாஸ் ரன் பண்ண கேப்டன் பவுலிங் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. வென்யூ ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா லாஸ்ட் 2 இயர்ஸா இங்க 19 T20 மேட்சஸ் நடந்திருக்கு. இதுல ஃபர்ஸ்டா பேட் பண்ணவங்க 8 மேட்சஸ்லயும், செகண்டா பேட் பண்ணவங்க 11 மேட்சஸ்லயும் ஜெயிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 175ம், செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 164ம் இருக்கு. இதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வின்னிங் ஸ்கோர் 186 இருக்கு. ஃபர்ஸ்டா பேட் பண்ணக்கூடிய டீம் 186 ரன்ஸ் அடிக்கிற பட்சத்துல அந்த ஸ்கோரை சக்சஸ்ஃபுல்லா டிஃபெண்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பேட்டர்ஸோட ஆவரேஜ் 28.9 இருக்கு. டீசென்டா இருக்கு இந்த கிரவுண்ட்ல. அடுத்ததா வென்யூ ப்ரோக்ரஷன் பார்க்கலாம். இந்த ஸ்டாட்ஸ் ஆகட்டும், இதை தொடர்ந்து வரக்கூடிய பேட்டிங் அண்ட் பவுலிங் ஸ்டாட்ஸ் ஆகட்டும், இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 இயர்ஸா இங்க நடந்த 19 T20 மேட்சஸோடைய ஸ்டாட்ஸ் தான். இந்த ஸ்டாட்ஸ் அனலைஸ் பண்ணும்போது எப்பவுமே இந்த போட்டியில பிளே பண்ணக்கூடிய 2 டீமுடைய டீம் ஸ்ட்ரென்த் அண்ட் லேட்டஸ்ட் பிச் கண்டிஷன் இது கூட சேர்த்து தான் அனலைஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா பவர் பிளே ஓவர்ஸ் அண்ட் மிடில் ஓவர்ஸ் 2 ஃபேஸ்லயுமே பேட்டர்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் டீசென்டா இருந்திருக்கு. ரன் ரேட் 8 ரேஞ்சில் இருக்கு. இதுவே டெத் ஓவர்ஸ்ல 10க்கு மேல இருக்கு. இங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. விக்கெட்ஸ்ல பார்த்தோம்னா மிடில் ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர்ஸ் இந்த 2 ஃபேஸ்லயும் அதிகமாக விழுந்திருக்கு. மிடில் ஓவர்ஸ்ல 2.3யும்
டெத் ஓவர்ஸில் பார்த்தோம்னா ஆவரேஜ் விக்கெட் லாஸ் 2.2 இருக்குது. அது போக வந்து பார்த்தோம்னா பவர் பிளே ஓவர்ஸ்லையும் இங்கே கன்சிடரபிள் விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. ஆவரேஜ் விக்கெட் லாஸ் இங்கே பார்த்தோம்னா 1.7 இருக்குது. லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னாலும் சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது பவர் பிளே ஓவர்ஸ்குள்ள 2 விக்கெட்ஸை அவங்க இழந்திருந்தாங்க. லக்னோ டீமுடைய பவுலிங் யூனிட் சில போட்டிகளில் குறிப்பாக மொஷின் கான் ஆகட்டும், பிரின்ஸ் யாதவ் இவங்களாம் நல்லா பவுல் பண்ணி விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க இந்த ஃபேஸில். செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னாலும் பவர் பிளே ஓவர்ஸ் அண்ட் மிடில் ஓவர்ஸ் ரெண்டுத்துலையுமே பேட்டர்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் டீசெண்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போல தான் இருக்குது, 8 ரேஞ்சில் இருக்குது. டெத் ஓவர்ஸில் எக்ஸாக்டாக 10 இருக்குது ரன் ரேட். அதுக்கப்புறம் விக்கெட்ஸில் பார்த்தோம்னா மிடில் ஓவர்ஸில் அதிகமாக விழுந்திருக்கு. ஆவரேஜ் விக்கெட் லாஸ் இங்கே 2.6 இருக்குது. பட் லாஸ்ட் மேட்ச்சில் விக்கெட்ஸ் விழுகல. குறிப்பாக பவர் பிளே ஓவர்ஸில் பார்த்தோம்னா பேட்டர்ஸ் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. மிச்சல் மார்ஷ் ஆகட்டும், ஜோஸ் இங்கிலீஷ் ஆகட்டும். பட் இது வந்து பார்த்தோம்னா ரேராக தான் நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நடந்த போட்டிகள், அதாவது இந்த சீசன் ஸ்டார்டிங்லாம் வந்து பார்த்தோம்னா செகண்டாக பேட் பண்ணுற டீமும் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. அதனால இந்த போட்டிக்கு வந்து பார்த்தோம்னா லேட்டஸ்ட் பிச் கண்டிஷன் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். ஏன்னா இந்த சீசன் ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரியும் லாஸ்ட் 2-3 மேட்சாக டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் ஆயிருக்கு இந்த கிரவுண்டில் கூடிய பிச் கண்டிஷன். அதனால லேட்டஸ்ட் பிச் கண்டிஷனை பார்த்து தான் நம்ம ஃபைனலாக டிசைட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பேட்டிங் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா ஓப்பனர்ஸுடைய பெர்ஃபார்மன்ஸ் டீசெண்டாக இருந்திருக்கு. ரன் ஸ்கோர் பெர் இன்னிங்ஸ் பார்த்தோம்னா 64 இருக்கு. 2 ஓப்பனர்ஸும் சேர்ந்து ஆவரேஜாக 43 பால்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைக் ரேட் 140 ரேஞ்சில் இருக்கு. அடுத்ததா டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர் அண்ட் லோவர் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்டா பேட் பண்ணையில டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்தா அதிகமான கான்ட்ரிபியூஷன் வந்திருக்கு. 50% ஆஃப் ரன்ஸ் அவங்க கிட்ட இருந்தா வந்திருக்கு. மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 38%, லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 13% வந்திருக்கு. இதுவே செகண்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா இங்கேயும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஓப்பனர்ஸ் போல தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரன் ஸ்கோர் பெர் இன்னிங்ஸ் 61 இருக்கு. 2 ஓப்பனர்ஸும் சேர்ந்து ஆவரேஜா 40 பால்ஸும், ஸ்ட்ரைக் ரேட் 150 ரேஞ்சில் இருக்கு. அடுத்ததா டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர், லோவர் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா இங்கேயும் டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட தான் அதிகமான கான்ட்ரிபியூஷன் வந்திருக்கு. பட் அந்த பர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா அதிகமாக இருக்கு. 9% எக்ஸ்ட்ராவா செகண்டா பேட் பண்ணும்போது டாப் ஆர்டர் பேட்டர்ஸுடைய கான்ட்ரிபியூஷன் இருந்திருக்கு. 58% ஆஃப் ரன்ஸ் அவங்க கிட்ட இருந்தா வந்திருக்கு. மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 35%, லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 7.4% மட்டும் தான் வந்திருக்கு. லாஸ்ட் சீசன்லாம் பார்த்தோம்னா ரெட் சாயில் விக்கெட்ல பிளே பண்ணும்போது செகண்டா பேட் பண்ணையில பேட்டிங்க்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. பவர் பிளே ஓவர்ஸில் பேட்டர் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரியான பிச் கண்டிஷன் பார்த்தோம்னா லாஸ்ட் மேட்ச்சில் நம்ம பார்த்தோம். சிஎஸ்கே டீமுக்கு லக்னோ செகண்டாக பேட் பண்ணும்போது மிச்சல் மார்ஷ் ஆகட்டும், ஜோஸ் இங்கிலீஷ் 2 பேருமே சூப்பராக ப்ளே பண்ணியிருந்தாங்க. அடுத்ததா பேசஸ் ஸ்பின் ரெக்கார்ட் பார்க்கலாம். இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா நைட் கேம்ஸில் ஃபாஸ்ட் பவுலர்ஸோடைய கான்ட்ரிபியூஷன் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கு. 64% ஆஃப் ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருக்காங்க. அதில் டோட்டலாக 153 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் பார்த்தோம்னா 36% ஆஃப் ஓவர்ஸ் பவுல் பண்ணி 57 விக்கெட்ஸ் மட்டும் தான் எடுத்திருக்காங்க. இன்னிங்ஸ் வைஸ் பார்த்தோம்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் தான் அதிகமாக எடுத்திருக்காங்க. 87 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. இதுவே செகண்ட் இன்னிங்ஸில் 66 விக்கெட்ஸ் மட்டும் தான் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் பார்த்தோம்னா அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. செகண்டாக பவுல் பண்ணும்போது தான் அதிக விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. 32 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்டா பவுல் பண்ணும்போது 25 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தோம்னா ஸ்பின்னர்ஸுக்கு சுமாராக தான் இருக்கு. ஒவ்வொரு 27 பால்ஸுக்கு தான் ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க ஓவராலாக பார்க்கும்போது. இதுவே பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பார்த்தோம்னா ஒவ்வொரு 18 பால்ஸுக்கு ஒரு விக்கெட் வந்து எடுத்திருக்காங்க. அடுத்ததா லக்னோ டீம் ப்ரிவியூ பார்க்கலாம். லக்னோ டீம் இந்த சீசன்ல இதுவரை பிளே பண்ண 13 மேட்சஸ்ல 4 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. 9 மேட்சஸ்ல டிஃபீட்டாக இருக்காங்க. 8 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிளில் 10th பிளேஸ்ல இருக்காங்க. ஆல்ரெடி இவங்க நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு குவாலிஃபை ஆகிற வாய்ப்பை இழந்துட்டாங்க. லாஸ்ட் மேட்ச்ல பார்த்தோம்னா ராஜஸ்தான் டீமுக்கு 7 விக்கெட்ஸ் டிஃபரன்ஸ்ல தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. அடுத்ததா லக்னோ டீம் பாசிபிள் பிளேயிங் 12 பார்க்கலாம். மிச்சல் மார்ஷ், ஜோஸ் இங்கிலீஷ், நிக்கோலஸ் பூரன், ரிஷப் பண்ட், ஆயுஷ் பதோனி, அப்துல் சமாத், ஷாபாஸ் அகமத், மொஷின் கான், மயங்க் யாதவ், ஆகாஷ் சிங், பிரின்ஸ் யாதவ் அண்ட் திக்வேஷ் ரத்தி. லாஸ்ட் மேட்ச்ல செகண்டா பவுல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா திக்வேஷ் ரத்தி இம்பாக்ட் பிளேயரா வந்திருந்தாரு ஜோஸ் இங்கிலீஷ்க்கு பதிலாக. நெக்ஸ்ட் பவுலிங் ஃபேஸ் பிரேக் டவுன் பார்க்கலாம். பவர் பிளே ஓவர்ஸ்ல ஆகாஷ் சிங், மொஷின் கான், மயங்க் யாதவ். மிடில் ஓவர்ஸ்ல திக்வேஷ் ரத்தி, ஷாபாஸ் அகமத், பிரின்ஸ் யாதவ், ஆகாஷ் சிங். டெத் ஓவர்ஸ்ல பிரின்ஸ் யாதவ், மயங்க் யாதவ் அண்ட் மொஷின் கான். டெத் ஓவர்ஸ்ல பிரின்ஸ் யாதவ் 2 ஓவர் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா லக்னோ டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மிச்சல் மார்ஷ். ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட் சுமாராக தான் இருக்கு. பஞ்சாப் டீமுக்கு இதுவரை சுமாராக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் அதிகபட்சமா 63 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பட் இந்த கிரவுண்ட்ல ரெக்கார்ட்ஸ் நல்லா இருக்கு. டோட்டலா பார்த்தீங்கன்னா 571 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பெஸ்ட்டாக ஒரு மேட்ச்ல 111 ரன்ஸும் அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட், ஆவரேஜ் ரெண்டுமே நல்லா இருக்கு. பவுலிங்கில் பார்த்தோம்னா பஞ்சாப் டீமுக்கு 5 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸில் எல்லா பவுலிங் டைப்புக்கும் ஸ்டாட்ஸ் இவருக்கு நல்லா இருக்கு. மெயினாக ரைட் ஆர்ம் பேசர்ஸ் அண்ட் ஆஃப் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக ரொம்ப நல்லா இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸ் பார்த்தோம்னா சுமாராக தான் இருக்கு.
பிளேயர் மேட்சப்ஸில் ஹர்ஷதீப் சிங் அவருடைய பாலில் 3 முறை அவுட் ஆயிருக்காரு. அதுக்கு அடுத்தபடியாக யுஸ்வேந்திர சாஹல் அவருடைய பாலில் 2 முறை அவுட் ஆயிருக்காரு. ஓவராலாக பார்த்தோம்னா ஸ்ட்ரைக் ரேட் ஆகட்டும் ஆவரேஜ் ஆகட்டும் ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஜாஸ் இங்கிலீஷ் இந்த கிரவுண்டில் ப்ளே பண்ண இன்னிங்ஸில் 36 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸில் ஆஃப் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக மட்டும் த்ரெட் இருக்குது. மற்ற பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸும் இருக்குது, நல்லா இருக்குது. மெயினாக லெக் பிரேக் அண்டு சனமன் பவுலர்ஸ்க்கு எதிராக ரொம்ப நல்லா இருக்குது. இதுக்கு முன்னாடி பஞ்சாப் டீமுக்காக தான் இவர் ப்ளே பண்ணிட்டு இருந்தார். பிளேயர் மேட்சப்ஸில் பார்த்தோம்னா ஹர்ஷதீப் சிங், லாகி ஃபெர்கியூசன் அண்டு மார்க்கோ யான்சன் இந்த 3 பேர்த்துடைய பாலில் ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. அடுத்ததா நிக்கோலஸ் போரன் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ரெண்டுத்தோட ஆவரேஜும் சுமாராக தான் இருக்குது. பஞ்சாப் டீமுக்கு 27 ஆவரேஜும் இந்த கிரவுண்டில் 25 ஆவரேஜும் இருக்குது. அதிகபட்சமாகவே பஞ்சாப் டீமுக்கு 45 ரன்ஸ் மட்டும்தான் அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸ் பார்த்தோம்னா எல்லா பவுலிங் டைப்புக்கும் ஸ்டாட்ஸ் இருக்கு, நல்லா இருக்குது. பிளேயர் மேட்சப்ஸில் அதிகபட்சமாக லாகி ஃபெர்கியூசன் அவருடைய பாலில் 4 முறை அவுட் ஆயிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் 100 கீழே இருக்குது. எப்போவுமே பார்த்தோம்னா பேக் ஆஃப் லென்த் டெலிவரிஸ்க்கு அதிகமாக இவர் ஸ்ட்ரகிள் ஆவார். குறிப்பாக லாகி ஃபெர்கியூசன் அவர் எப்பெல்லாம் பேக் ஆஃப் லென்த் டெலிவரிஸ் பவுல் பண்ணுறாரோ அந்த போட்டிகளில் ரொம்பவே ஸ்ட்ரகிளாக இருக்கார். அதுக்கப்புறம் சஹல், ஹர்ஷதீப் சிங் அண்ட் மார்க்கோ யான்சன் இந்த 3 பேர்த்துடைய பாலில் ஈச் 2 டைம் அவுட் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட் ரிஷப் பண்ட் இவர் பார்த்தீங்கன்னாலும் பஞ்சாப் டீமுக்கு சுமாராக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவருடைய ஐபிஎல் கேரியரில் பஞ்சாப் டீமுக்கு தான் ஆவரேஜ் வந்து சுமாராக இருக்குது, 17 தான் இருக்குது. அதிகபட்சமாக ஒரு மேட்ச்சில் 43 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா ஆவரேஜ் டீசெண்டாக இருக்குது, 30 இருக்குது. அதிகபட்சமாக ஒரு மேட்ச்சில் 118 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸில் சனமன் பவுலர்ஸ்க்கு எதிராக மட்டும் த்ரெட் இருக்குது, மற்ற பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் இருக்குது, நல்லா இருக்குது. பிளேயர் மேட்சப்ஸில் பார்த்தோம்னா யுஸ்வேந்திர சஹல் அண்ட் லாகி ஃபெர்கியூசன் இந்த 2 பேர்த்துடைய பாலில் ஈச் 3 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் ஹர்ஷதீப் சிங் அண்ட் அஷ்மத்துல்லா ஒமர்சாய் இந்த 2 பேர்த்துடைய பாலில் ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு ரிஷப் பண்ட். இதில் பார்த்தோம்னா லாகி ஃபெர்கியூசன் அவருடைய பாலில் ஸ்ட்ரைக் ரேட் சுமாராக தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஆயுஷ் படோனி பஞ்சாப் டீமுக்கு பார்த்தோம்னா ஆவரேஜ் இவருக்கு நல்லா இருக்குது, 35 இருக்குது. அதிகபட்சமாக ஒரு மேட்ச்சில் 74 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பவுலிங்கில் பார்த்தோம்னா விக்கெட் எதுவும் எடுக்கல. மேட்சப்ஸ் எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் இருக்கு, நல்லா இருக்குது. பிளேயர் மேட்சப்ஸில் பார்த்தோம்னா இவர் அதிகபட்சமாக யுஸ்வேந்திர சாஹல் அவருடைய பாலில் 2 முறை அவுட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் ஹர்ஷதீப் சிங்கோடைய பாலில் 1 முறை அவுட் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட் அப்துல் சமாத் இவருக்கான ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா சுமாராக தான் இருக்குது. பஞ்சாப் டீமுக்கு அதிகபட்சமாக 45 ரன்ஸும் இந்த கிரவுண்டில் 36 ரன்ஸும் அடிச்சிருக்காரு. பவுலிங்கில் பஞ்சாப் டீமுக்கு 3 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி ஒரே ஒரு விக்கெட் மட்டும் எடுத்திருக்காரு. பவுலிங் மேட்சப்ஸில் பார்த்தோம்னா ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. பிளேயர் மேட்சப்ஸில் ஹர்ஷதீப் சிங் அண்ட் யுஸ்வேந்திர சாஹல் இந்த 2 பேர்த்துடைய பாலில் ஈச் 2 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் மார்க்கோ யான்சன் அவருடைய பாலில் 1 முறை அவுட் ஆயிருக்காரு. அடுத்ததா ஷாபாஸ் அகமத் இவருக்கான ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா பேட்டிங் ரெக்கார்ட் சுமாராக தான் இருக்குது. பஞ்சாப் டீமுக்கு 12 ஆவரேஜ் தான் இருக்குது. இந்த கிரவுண்டில் அதிகபட்சமாக ஒரு மேட்ச்சில் 48 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த சீசனில் தான் அடிச்சிருந்தாரு. பவுலிங்கில் பார்த்தோம்னா பஞ்சாப் டீமுக்கு 6 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 3 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்டில் 9 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 9 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. பெஸ்ட்டாக ஒரு இன்னிங்ஸில் 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸில் லெக் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக மட்டும் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. மற்ற பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் இருக்கு, நல்லா இருக்குது. பவுலிங் மேட்சப்ஸ் இவருக்கு சுமாராக தான் இருக்குது. பிளேயர் மேட்சப்ஸில் பார்த்தோம்னா ஹர்ஷதீப் சிங், லாகி ஃபெர்கியூசன் அண்ட் மார்க்கோ யான்சன் இந்த 3 பேர்த்துடைய பாலில் ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட் மோஷின் கான் இவர் பார்த்தோம்னா பஞ்சாப் டீமுக்கு ஆகட்டும் இந்த கிரவுண்ட்ல ஆகட்டும் ரெக்கார்ட்ஸ் நல்லா இருக்கு. பஞ்சாப் டீமுக்கு 3 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 6 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்ட் 9 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 14 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. பெஸ்ட் ஒரு இன்னிங்ஸ்ல 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த சீசன்ல தான் எடுத்திருந்தாரு. மேட்சப்ஸ் பார்த்தோம்னா சுமாராக தான் இருக்கு. அடுத்ததா மயங்க் யாதவ் இவர் பார்த்தோம்னா பஞ்சாப் டீமுக்கு 2 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 3 விக்கெட்டும் இந்த கிரவுண்ட்ல 7 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 4 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. ஓவரால் ரெக்கார்ட் சுமாராக தான் இருக்கு. மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்கரா மட்டும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. இந்த சீசன்ல அந்த அளவுக்கு பெருசா இம்பாக்ட் ஏற்படுத்தல. அடுத்ததா ஆகாஷ் சிங் இவர் பார்த்தோம்னா பஞ்சாப் டீமுக்கு 2 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 2 விக்கெட்டும் இந்த கிரவுண்ட்ல 2 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 4 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. ஓவரால் ரெக்கார்ட்ஸ் டீசெண்டா இருக்கு. அடுத்ததா பிரின்ஸ் யாதவ் இவர் பார்த்தோம்னா பஞ்சாப் டீமுக்கு 2 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 3 விக்கெட்டும் இந்த கிரவுண்ட்ல 7 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 9 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. கிரவுண்ட் ரெக்கார்ட் நல்லா இருக்கு. பிளேயர் மேட்சப் சுமாராக தான் இருக்கு. கடைசியாக பார்த்தோம்னா திக்வேஷ் ரத்தி பஞ்சாப் டீமுக்கு 2 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 4 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் இந்த கிரவுண்ட்ல 11 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 8 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஓவரால் ரெக்கார்ட்ஸ் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கு. அடுத்ததா பஞ்சாப் டீம் ப்ரிவியூ பார்க்கலாம். பஞ்சாப் டீம் இந்த சீசன்ல இதுவரை பிளே பண்ண 13 மேட்சஸ்ல 6 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. 6 மேட்சஸ்ல டிஃபீட்டா இருக்காங்க. ஒரு மேட்ச் ரெயின்னால கேன்சல் ஆயிருச்சு. 13 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிள்ல 5th பிளேஸ்ல இருக்காங்க. நெட் ரன் ரேட் பாசிட்டிவ்ல தான் இருக்கு. லாஸ்ட் மேட்ச்ல ஆர்சிபி டீமுக்கு 23 ரன்ஸ் டிஃபரன்ஸ்ல தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. இவங்க பார்த்தோம்னா இந்த சீசனுடைய முதல் 6 மேட்சும் வின் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தொடர்ச்சியா 6 போட்டிகள்ல தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இந்த போட்டியில நல்ல நெட் ரன் ரேட்ல வின் பண்ணி ஆகணும்.
அதுக்கப்புறம் மற்ற டீம்ஸோடைய வெற்றி தோல்வியை பொறுத்து தான் இவங்க நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு குவாலிஃபை ஆவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறது டிசைட் ஆகும். நெக்ஸ்ட் பஞ்சாப் டீம் பாசிபிள் பிளேயிங் 12 பார்க்கலாம். பிரியன் ஷாரியா, பிரப்சிம்ரன் சிங், கூப்பர் கனோலி, ஸ்ரேயாஸ் ஐயர், ஷஷாங்க் சிங், சூரியன் ஷெட்ஜே, அஸ்மத்துல்லா உமர்சாய், மார்க்கோ யான்சன், ஹர்ப்ரீத் பிரார், லோகி ஃபர்கியூசன், ஹர்ஷதீப் சிங் அண்ட் யுஸ்வேந்திர சாஹல். அடுத்ததா பவுலிங் ஃபேஸ் பிரேக் டவுன் பார்க்கலாம். பவர் பிளே ஓவர்ஸ்ல ஹர்ஷதீப் சிங், மார்க்கோ யான்சன், அஸ்மத்துல்லா உமர்சாய். மிடில் ஓவர்ஸ்ல யுஸ்வேந்திர சாஹல், ஹர்ப்ரீத் பிரார், லோகி ஃபர்கியூசன், மார்க்கோ யான்சன். டெத் ஓவர்ஸ்ல ஹர்ஷதீப் சிங், லோகி ஃபர்கியூசன் அண்ட் அஸ்மத்துல்லா உமர்சாய். டெத் ஓவர்ஸ்ல ஹர்ஷதீப் சிங் 2 ஓவர் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா பஞ்சாப் டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிரியன் ஷாரியா. இவர் பார்த்தோம்னா லக்னோ டீமுக்கு 3 மேட்ச் பிளே பண்ணதில் 102 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. 2 மேட்ச்ல சுமாராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. இந்த சீசன்ல ரிவர்ஸ் ஃபிக்சர்ல பார்த்தோம்னா 93 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. இந்த கிரவுண்ட்ல பிளே பண்ண ஒரு மேட்ச்ல 8 ரன்களுக்கு அவுட் ஆயிருக்காரு. மேட்ச்அப்ஸ்ல லெக் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. மற்ற பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் இருக்கு, நல்லா இருக்கு. பிளேயர் மேட்ச்அப்ஸ்ல பார்த்தோம்னா திக்வேஷ் ரத்தி அண்ட் ஆகாஷ் சிங் இந்த 2 பேர்த்துடைய பால்ல ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட் பிரப்சிம்ரன் சிங். ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் 2 ஆவரேஜும் நல்லா இருக்கு. லக்னோ டீமுக்கு 32 ஆவரேஜும் இந்த கிரவுண்ட்ல 39 ஆவரேஜும் இருக்கு. அதிகபட்சமா லக்னோ டீமுக்கு 91 ரன்ஸும் இந்த கிரவுண்ட்ல 98 ரன்ஸும் அடிச்சிருக்காரு. மேட்ச்அப்ஸ்ல லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. ஆப்போனன்ட் டீம்ல ஆர்த்தடாக்ஸ் பவுலரா ஷாபாஸ் அகமத் இருக்காரு. பிளேயர் மேட்ச்அப்ஸ்ல பாத்தீங்கன்னா திக்வேஷ் ரத்தி அண்ட் மயங்க் யாதவ் இந்த 2 பேர்த்துடைய பால்ல ஈச் 2 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காரு. அடுத்ததா கூப்பர் கனோலி. இவர் பார்த்தோம்னா லக்னோ டீமுக்கு பிளே பண்ண ஒரு மேட்ச்ல 87 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ரிவர்ஸ் பிக்சர்ல இந்த சீசன்ல தான் அடிச்சிருந்தாரு. மேட்ச்அப்ஸ்ல லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. மற்ற பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. லெஃப்ட் ஆர்ம் பேசரா ஆப்போனன்ட் டீம்ல மொஷின் கான் இருக்காரு. பவுலிங் மேட்ச்அப்ஸ்ல பார்த்தோம்னா ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்கரா மட்டும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. பிளேயர் மேட்ச்அப்ஸ்ல பிரின்ஸ் யாதவ் அவருடைய பால்ல ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட் ஸ்ரேயாஸ் ஐயர். ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் 2 ஸ்டாட்ஸும் நல்லா இருக்கு. லக்னோ டீமுக்கு 44 ஆவரேஜும் இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா 132 ஆவரேஜ் இருக்கு. அவர் பிளே பண்ண 3 மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் தான் அவுட் ஆயிருக்காரு. அதனால தான் ஆவரேஜ் அதிகமாக காமிக்குது. மேட்ச்அப்ஸ்ல எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் இவருக்கு நல்லா இருக்கு. பிளேயர் மேட்ச்அப்ஸ்ல திக்வேஷ் ரத்தி, ஷாபாஸ் அகமத் அண்ட் மொஷின் கான் இந்த 3 பேர்த்துடைய பால்ல ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. இதுல நீங்க கவனிக்க வேண்டிய ஸ்டாட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மொஷின் கானுடைய பால்ல தான் 22 பால்ஸ் ஃபேஸ் பண்ணி வெறும் 6 ரன்கள் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் ரொம்பவே லோவா இருக்கு ஸ்ரேயாஸ் ஐயருக்கு. நெக்ஸ்ட் ஷஷாங்க் சிங். இவர் பார்த்தோம்னா லக்னோ டீமுக்கு 3 மேட்ச்ல பேட் பண்ணி 59 ரன்ஸ் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்ல ஆவரேஜ் ரொம்ப சுமாரா இருக்கு. அதிகபட்சமா ஒரு மேட்ச்ல 46 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பவுலிங்ல பார்த்தோம்னா இந்த கிரவுண்ட்ல 4 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி ஒரே ஒரு விக்கெட் மட்டும் எடுத்திருக்காரு. மேட்ச்அப்ஸ் இருக்கு, நல்லா இருக்கு. பிளேயர் மேட்ச்அப்ஸ்ல பார்த்தோம்னா பிரின்ஸ் யாதவோட பால்ல ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. அடுத்ததா சூரியன் ஷெட்ஜே. இவருக்கு பார்த்தோம்னா பேட்டிங் ஸ்டாட் சாம்பிள் சைஸ் லோவா இருக்கு. பவுலிங்ல பாத்தீங்கன்னா இந்த கிரவுண்ட்ல 5 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பெஸ்ட் ஓவர் இன்னிங்ஸ்ல 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. டொமஸ்டிக் மேட்சஸ்ல எடுத்த விக்கெட்ஸ் தான் இது. பவுலிங் மேட்ச்அப் சுமாரா தான் இருக்கு. அடுத்ததா அஸ்மத்துல்லா உமர்சாய். இவர் லக்னோ டீமுக்கு பவுல் பண்ண இன்னிங்ஸ்ல 2 விக்கெட் மட்டும் எடுத்திருக்காரு. மேட்ச்அப்ஸ்ல லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக மட்டும் த்ரெட் இருக்கு. பவுலிங் மேட்ச்அப்ஸ்ல லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்ததா மார்க்கோ யான்சன். இவர் பார்த்தோம்னா இந்த கிரவுண்ட்ல ஒரு இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. லக்னோ டீமுக்கு 3 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஓவரால் ரெக்கார்ட்ஸ் கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு. மேட்ச்அப்ஸ்ல ஆஃப் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. பவுலிங் மேட்ச்அப்ஸ் இவருக்கு நல்லா இருக்கு. அடுத்ததா ஹர்ப்ரீத் பிரார். இவர் லக்னோ டீமுக்கு 2 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி ஒரே ஒரு விக்கெட் மட்டும் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் இந்த கிரவுண்ட்ல 7 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஓவரால் ரெக்கார்ட் சுமாரா தான் இருக்கு. அதுக்கப்புறம் மேட்ச்அப்ஸ் பார்த்தீங்கன்னாலும் சுமாரா தான் இருக்கு. அடுத்ததா லோகி ஃபெர்கியூசன். லக்னோ டீமுக்கு 2 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி ஒரே ஒரு விக்கெட் மட்டும் தான் எடுத்திருக்காரு. பட் மேட்ச்அப்ஸ் இவருக்கு நல்லா இருக்கு. அடுத்ததா ஹர்ஷதீப் சிங். லக்னோ டீமுக்கு 7 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 11 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸ்டாட்ஸ் இவருக்கு நல்லா இருக்கு. பெஸ்ட் ஓவர் இன்னிங்ஸ்ல 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்ட்ல பாத்தீங்கன்னாலும் டீசெண்டா பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. 9 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 10 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்ட்லயும் பெஸ்ட் ஓவர் இன்னிங்ஸ்ல 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பட் மேட்ச்அப்ஸ் பார்த்தோம்னா சுமாரா தான் இருக்கு. கடைசியா யுஸ்வேந்திர சாஹல். லக்னோ டீமுக்கு 8 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 9 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்ட்ல 4 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 3 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் மட்டும் நல்லா இருக்கு. பெஸ்ட் ஓவர் இன்னிங்ஸ்ல 4 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. பேஸ் டீம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த போட்டியில யாரு வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மேட்சுக்கு ப்ரீ மேட்ச் ஃபேவரட்ஸா பார்த்தோம்னா ஸ்லைட் எட்ஜ்ல பஞ்சாப் டீம் லீட் பண்றாங்க. 2 டீம் கிட்டையும் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் வந்து இருக்கு. பேட்டிங் யூனிட் கம்பேர் பண்ணோம்னா ஸ்லைட் எட்ஜ்ல பஞ்சாப் டீம் லீட் பண்றாங்க. இதுவே பவுலிங் யூனிட் பார்த்தோம்னா லக்னோ டீம் கிட்ட தான் நல்லா இருக்கு. பஞ்சாப் டீம் கிட்ட நல்ல குவாலிட்டியான பவுலர்ஸ் ஹர்ஷதீப் சிங், மார்க்கோ யான்சன் இவங்கெல்லாம் இருந்தாலும் இந்த சீசன்ல பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கன்சிஸ்டண்டா இல்லை. அதிக ரன்கள் கன்சீட் பண்றாங்க.
இதுவே லக்னோ டீம் எடுத்துக்கிட்டிங்கன்னா குறிப்பாக லாஸ்ட் மேட்ச்சில் அந்த டீமுடைய பேட்டர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியும் 220 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க ராஜஸ்தான் டீமுக்கு. அப்படி இருந்தும் அந்த ஸ்கோரை அவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியல. செகண்டாக பவுல் பண்ணும்போது லக்னோ டீமுடைய பவுலர்ஸ் ரொம்ப சுமாராக பவுல் பண்ணியிருந்தாங்க. ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லாத மாதிரி தான் இருந்தாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பஞ்சாப் டீம் ஸ்லைட் எட்ஜில் லீட் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் டாமினேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் கம்மி தான். டாஸ் ஃபேக்டர் ஆகட்டும், அதுக்கப்புறம் லக்னோ டீமுடைய டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் எக்ஸப்ஷனலாக பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக அவங்களும் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இப்போதைக்கு பார்த்தோம்னா ப்ரீ மேட்ச் ஃபேவரட்ஸாக பஞ்சாப் டீம் தான் இருக்காங்க. கீப்பிங் செக்ஷனில் பிரப்சிம்ரன் சிங் அண்ட் ஜாஸ் இங்கிலீஷ். இதில் ஜாஸ் இங்கிலீஷ் பார்த்தோம்னா மஸ்ட் பிக்காக இருக்காரு, ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு. பிரப்சிம்ரன் சிங் எடுத்துட்டிங்கன்னா அவருடைய ஆவரேஜ் பார்க்கும்போது செகண்டாக பேட் பண்ணும்போது தான் ஆவரேஜ் நல்லா இருக்குது. இந்த கேட்டகரியில் மற்ற ஆப்ஷன் பார்க்கும்போது நிக்கோலஸ் பூரன் அண்டு ரிஷப் பண்ட் இருக்காங்க. இந்த பேஸ் டீம் பார்த்தீங்கன்னா நான் பேலன்ஸ்டாக எடுத்து வச்சுருக்கேன். ஒருவேளை இந்த போட்டியில் இந்த சீசன் ஸ்டார்டிங்கில் எப்படி இந்த கிரவுண்டில் பிச் கண்டிஷன் பிஹேவ் ஆச்சோ அது போல் இருக்கிற பட்சத்தில் பவுலர்ஸ் அண்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸை அதிகம் எடுங்க. அப்படி இல்லைனா லாஸ்ட் 2 மேட்ச்சில் பேட்டிங் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது பிச் கண்டிஷனில், அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரியான சமயத்தில் நம்ம நிக்கோலஸ் பூரன் அண்டு ரிஷப் பண்ட் இந்த 2 பேர்த்தில் ஒருத்தவங்களை நம்ம ரொட்டேட் பண்ணி ஜிஎல் டீமில் எடுக்கலாம். பேட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்ரேயாஸ் ஐயர் அண்ட் மிச்சல் மார்ஷ் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு. லாஸ்ட் 5 மேட்ச்சில் 4 மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்காரு. இந்த கேட்டகரியில் மற்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பிரியன் ஷாரியா, ஆயுஷ் பதோனி அண்டு சஷாங்க் சிங் இருக்காங்க. பிரியன் ஷாரியா ஃபஸ்ட்டாக பேட் பண்ணும்போது இவரை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். அதுவும் குறிப்பாக ஃப்ளாட் ட்ராக் அப்படிங்கும்போது பிக் பண்ணலாம். ஆல்ரெடி ரிவர்ஸ் பிக்சரில் 93 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. இருந்தாலும் லாஸ்ட் 5 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல. ஒரே ஒரு மேட்ச்சில் மட்டும்தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. இந்த மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா லோ பர்சன்டேஜ் பிக்காக கண்டிப்பாக நீங்கள் ஆயுஷ் பதோனியை பிக் பண்ணலாம். மெயினாக லக்னோ டீம் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது. ஆல்ரவுண்டர்ஸில் கூப்பர் கெனோலி அண்ட் அஷ்மதுல்லா ஒமர்சாய். கூப்பர் கெனோலி பார்த்தீங்கன்னாலும் ரிவர்ஸ் பிக்சரில் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணி 87 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. அஷ்மதுல்லா ஒமர்சாய் பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுத்துலேருந்தும் ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் கொடுக்கறதால இவரை நாம சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த போட்டியில் மார்க்கோ யான்சன் இருந்தார் அப்படிங்கும்போது பஞ்சாப் டீம் ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது மட்டும் ஒரு சில ஜிஎல் டீம்ஸில் நீங்கள் பிக் பண்ணலாம். பவுலிங் ஃப்ரெண்ட்லி பிச் அப்படிங்கும்போது நீங்கள் அதிக டீமில் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஒருவேளை பேட்டிங் ஃப்ரெண்ட்லி அப்படிங்கும்போது கொஞ்சம் இவரை பார்த்து தான் செலக்ட் பண்ணணும். இந்த சீசன் எடுத்துட்டிங்கன்னா அந்த அளவுக்கு பெருசாக இம்பாக்ட் ஏற்படுத்தலை. ஷாபாஸ் அகமத் எடுத்துட்டிங்கன்னா ஸ்லோவிஷ் விக்கெட் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நீங்கள் இவரை பிக் பண்ணலாம். பவுலிங் போக பேட்டிங்லையும் கான்ட்ரிபியூட் பண்ணுவார். இந்த சீசனில் ஒரு மேட்ச்சில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். பவுலர்ஸில் பார்த்தோம்னா யுஸ்வேந்திர சஹல், ஹர்ஷதீப் சிங் அண்ட் மொஷின் கான். இதில் பார்த்தீங்கன்னா ஹர்ஷதீப் சிங் ஆகட்டும் மொஷின் கான் 2 பேருமே இம்பார்ட்டன்ட் பிக்காக இருக்காங்க. குறிப்பாக இந்த சீசன் ஸ்டார்டிங்கில் எப்படி அந்த பிச் கண்டிஷன் இருந்துச்சோ அது போல் இருக்கிற பட்சத்தில் இந்த 2 பேர்த்தையும் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். முக்கியமாக மொஷின் கான் ஒரு டிஃபரன்ஷியல் பிக்காக இருப்பார். இது போக மற்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா லாகி ஃபெர்கியூசன் இருக்கார். லக்னோ டீம் எடுத்துட்டிங்கன்னா அந்த டீமுடைய பேட்டர்ஸ் நிறைய பேர் இந்த பேக் ஆஃப் லென்த் டெலிவரிஸில் அவுட் ஆயிருக்காங்க. அதாவது ஷார்ட் பாலில் அதிகம் அவுட் ஆயிருக்காங்க இந்த சீசனில். அந்த மாதிரி பவுல் பண்ணக்கூடிய பவுலர் தான் லாகி ஃபெர்கியூசன். பட் அதுக்கு பிச் கண்டிஷன் சப்போர்ட்டிவாக இருக்கணும். நல்ல பேஸ் அண்ட் பவுன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இவரை நீங்கள் பிக் பண்ணலாம். அதுக்கப்புறம் பிச் ஸ்பைசியாக இருக்குது, அதாவது பவுலர்ஸுக்கு சாதகமாக இருக்குது, இனிஷியல் ஓவர்ஸில் நல்ல மூவ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு பிச் ரிப்போர்ட்லையோ இல்லைனா கேப்டன்ஸ் டாஸ் அப்போ சொல்லியிருந்தாங்க அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆகாஷ் சிங் அவரை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். இந்த சீசனில் அவர் ப்ளே பண்ண முதல் மேட்ச்சில் 3 விக்கெட் எடுத்திருந்தார். பிரின்ஸ் யாதவ் பார்த்தீங்கன்னா இந்த சீசன் ஸ்டார்டிங்கில் கன்சிக்யூட்டிவாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருந்தார். பட் லாஸ்ட் 5 மேட்ச்சில் ஒரே ஒரு மேட்ச்சில் மட்டும்தான் விக்கெட் எடுத்திருக்காரு. மற்ற போட்டிகள் எல்லாத்துலேயுமே விக்கெட்லெஸ்ஸாக இருந்திருக்காரு. இருந்தாலும் ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க லக்னோ டீம் அப்படிங்கும்போது ஒரு சில ஜிஎல் டீம்ஸில் இவரை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறதால அந்த இடத்துல சீப் விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மேட்சுக்கான டாப் கேப்டன்ஷிப் பிக்கில் ஸ்ரேயாஸ் ஐயர், மிச்சல் மார்ஷ், பிரப்சிம்ரன் சிங் அண்ட் ஜாஸ் இங்கிலீஷ் இருக்காங்க. இந்த 4 பேர்த்தையும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 மேட்ச்சில் எப்படி இந்த பிச் கண்டிஷன் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருந்திருக்கோ பேட்டிங்க்கு அந்த மாதிரி இருந்தால் மட்டும் இவங்களை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அப்படி ஒரு வேளை ஸ்லோவிஷ் விக்கெட் அப்படிங்கும்போது ஸ்ரேயாஸ் ஐயரை மட்டும் நீங்கள் கேப்டனா டாப் கேப்டன்ஷிப் பிக்காக கன்சிடர் பண்ணலாம். அதுவும் குறிப்பாக பஞ்சாப் டீம் சேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள். மற்ற 3 பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் தான். இதில் ரிஸ்க் கம்மியான பிளேயர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜாஸ் இங்கிலீஷ், மற்றபடி மிச்சல் மார்ஷ் ஆகட்டும் பிரப்சிம்ரன் சிங் ஆகட்டும் கொஞ்சம் ரிஸ்கியான ஆப்ஷனாக தான் இருக்காங்க. ஒருவேளை பவுலிங் ஃப்ரெண்ட்லி டெக் அப்படிங்கும்போது. ஒருவேளை இந்த போட்டியில்
பவுலிங் ஃப்ரெண்ட்லி பிட்ச் அமைச்சிருக்காங்க. 140லேருந்து 160 இந்த ரேஞ்சுக்குள்ள தான் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. அப்படிங்கும்போது நீங்க பவுலர்ஸ்லேருந்து கேப்டன் சூஸ் பண்ணலாம். லக்னோ டீம் ஃபர்ஸ்டா பவுல் பண்றாங்க அப்படிங்கும்போது நீங்க மொஷின் கான் அவரை நீங்க கேப்டனா பிக் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஆகாஷ் சிங்கும் இருக்காரு. பவர் பிளே ஓவர்ஸ் நல்லா பவுல் பண்ணுவாரு. இதுவே பஞ்சாப் டீம்ல எடுத்துட்டீங்கன்னா ஹர்ஷதீப் சிங்கை நீங்க கேப்டனா சூஸ் பண்ணலாம் அந்த மாதிரியான பிட்ச் கண்டிஷன்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் டாஸுக்கு அப்புறமா டெலிகிராமில் நான் அப்டேட் பண்ணுறேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. மறக்காமல் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.